அஸ்வின் கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனியும் ஏமாற்ற முடியாது. சேவாக் பகிரங்க தகவல். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் குறித்தும் அவரது பவுலிங் குறித்தும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் விமர்சித்துள்ளார். சமீபத்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து தொடரில் 500 விக்கெட்டுகளை குவித்து சாதனை படைத்திருந்த அஸ்வின் சில வருடங்களாகவே T20 கிரிக்கெட்டில் பெரிதாக விக்கெட்டுகளை எடுப்பதில்லை. இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது, T20 கிரிக்கெட் போட்டிகளில் விக்கெட்டுகளை எடுப்பது முக்கியமானது கிடையாது என அஸ்வின் கூறியிருந்தார். மேலும் தற்போதைய IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடிய அஸ்வின் 2 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்கிறார். ஆனால் அதே அணியில் ஸ்பின் பவுலராக களமிறங்கிய சாகல் 9 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். இதுகுறித்து வீரேந்திர சேவாக் வெளிப்படையாக தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது, பல்வேறு போட்டிகளில் சிறந்த சுழற்பந்து வீச்சாளராகவும் சிறந்த பேட்ஸ்மேனாகவும் விளையாடி வந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த ஆண்டு IPL தொடரில் வழக்கமான ஆஃப் ஸ்பின் பந்தை வீசுவதில்லை என்றும் அவரது ஓவரில் 9 ரன்களுக்கு குறைவில்லாமல் விட்டுக் கொடுத்து விடுகிறார் என்றும் வீரேந்திர சேவாக் கூறியுள்ளார். அதே சமயம் சாகல், குல்தீப், ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்ட சுழற்பந்து வீச்சாளர்கள் IPL தொடரில் சிறப்பாக விளையாடி வருகிறார்கள் என்று கூறிய சேவாக், இப்படியே அஸ்வின் விளையாடினால் அடுத்த IPL ஏலத்தில் அவரை யாரும் வாங்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து சேவாக் பேசுகையில், KL ராகுல் பேட்டிங்குக்கு ஸ்ட்ரைக் ரேட் முக்கியமில்லை என்று கூறியது போல அஸ்வின் T20 கிரிக்கெட் தொடரில் விக்கெட் எடுப்பது முக்கியமில்லை என்று கூறியிருக்கிறார். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அவரது விக்கெட் கைப்பற்றும் விகிதம் குறைவாக இருக்கிறது. ஒரு பந்து வீச்சாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் 25-30 ரன்களை கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பார்களா அல்லது 4-5 விக்கெட்டுகளை கைப்பற்றுவார் என்று எதிர்பார்ப்பார்களா? இந்த ஆண்டு IPL தொடரில் அஸ்வின் மோசமாக விளையாடி வரும் நிலையில் அவருடைய போட்டியாளர்களான குல்தீப், சாகல், ஜடேஜா உள்ளிட்ட பவுலர்கள் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி விக்கெட்டுகளை கைப்பற்றி வருகின்றனர். ஆனால் அஸ்வின் ஆஃப் ஸ்பின் பவுலிங் போட்டால் ரன் எடுத்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் கேரம் பால் போட்டு வருகிறார். அஸ்வின் முதலில் தனது மனநிலையை மாற்றிக்கொண்டு ஆஃப் ஸ்பின் பால் போட வேண்டும். அப்படி போட்டால் நிச்சயமாக விக்கெட்டுகளை எடுக்கலாம். மாறாக அவர் இப்படியே விளையாடி கொண்டிருந்தால் அடுத்த ஆண்டு IPL ஏலத்தில் அஸ்வின் விற்கப்படாமல் போவதற்கும் வாய்ப்புள்ளது என்று சேவாக் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சேவாக் போன்று பல சீனியர் கிரிக்கெட் வீரர்கள் அஸ்வின் மீது இதே போன்ற விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் IPL கிரிக்கெட் போட்டியில் அஸ்வினை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்காத சூழல் உருவாகி அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையே முடிவுக்கு வரும் நிலையில் உள்ளது. உங்கள் தின சேவல்